முடித்து நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து நாம் அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் பேசுவாராக. அவர் நம்ம மத்தியில் இடைப்படுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். தலைகளை தாழ்த்தி நம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த 2000 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பல காரியங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு காரியம் எனக்கு ஹைலைட்டா எனக்கு பட்டதை நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லி நம்ம அடுத்த பகுதிக்கு கடந்து போகலாம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். unto us a son is given என்று சொல்லி ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கிறிஸ்மஸ் என்றாலே என்ன அர்த்தம் என்று சொன்னால், கிறிஸ்மஸ் என்றாலே கொடுப்பது என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொடுப்பது என்று அர்த்தம். கிறிஸ்மஸ் என்றால் வாங்குவது அல்ல, கிறிஸ்மஸ் என்றால் கொடுப்பது என்று அர்த்தம். என்ன கொடுப்பது? என்ன கொடுப்பதுங்க? பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை நமக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். செல்ல பிள்ளையாய் இருந்த ஆண்டவரை நமக்கு கொடுத்தார். நேச குமாரனாய் இருந்த இயேசுவை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த நாளில் நானும் பாஸ்டர் அம்மாவும் வருகிற புத்தாண்டிலே பாஸ்டர்களுக்கெல்லாம் ஜெர்கின் சொட்டரெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் 2 பேரும் அந்த ராஜன்ஸில் போய் ஃபஸ்ட் நாள் போய் ஜெர்கின் எல்லாம் எடுத்துட்டோம். 2வது நாள் சரி பாஸ்டர் அம்மாங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு நல்லா இருக்கான்னு சொல்லி அவங்களுக்காக சொட்டர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி சொட்டரெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போது அவங்க கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி வேறு ஒரு கடையில் போய் ஒரு சொட்டர் பார்த்துட்டு வரலான்னு போனால், பாஸ்டர் அம்மா ஒரு உள்ளன் நல்லா இருந்துச்சு, நல்லா போட்டால் சூடாக இருக்கும், கேப்போட எடுத்தாங்க. இது வேணும்னு சொன்னாங்க. சரி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு கடை, உள்ளன் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே எடுத்துட்டு நேராக இவங்க சித்தப்பா வீட்டில் தான் எல்லா பொருளெல்லாம் வச்சுருந்தோம். வந்துட்டு சரி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு உடனே இவன் கொண்டு போய் போன உடனே அவங்க சித்தப்பா பொண்ணு அவங்க தங்கச்சி, ஐயா இதை கொஞ்சம் நீங்கள் போடும்போது, ஏன்னா அவங்களாம் மெசேஜ் பார்ப்பாங்க, இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போட்டுக்குங்க. அப்போது பார்த்த உடனே அவள் எடுத்து போட்ட உடனே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குது, நான் இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டான். இவ முதலையே போயிட்டா, கொடுத்தாச்சு. 2வது நான் போனேன், போட்டு டே நல்லா இருக்குடா உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி அங்கிள் ரொம்ப தேங்க்யூ. நான் இவளுக்கு தான் எடுத்துகிட்டு போனது, ஆனால் அவள் அப்படின்னு சொன்ன உடனே சரி இனி உங்கள் அக்காவுக்கு எடுத்தது அப்படின்னு சொன்னால் அவளுக்கு சங்கடப்படும், சரி வேண்டாம் அவளே வச்சுக்கிட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். உனக்கு எடுத்த சொற்று அவளுக்கு கொடுத்ததுனால எனக்கு சங்கடம் இல்லை, எனக்கு மன கஷ்டம் இல்லை. ஏன்னா அவளுக்கு கிறிஸ்துமஸுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும், கிஃப்டாக ஒரு சொட்டர் கொடுத்துட்டோம், சந்தோஷம்னு சொல்லி பேசிட்டு வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தான் நான் அவகிட்ட சொன்னேன், கிறிஸ்மஸ் என்பது வாங்குவதல்ல, கிறிஸ்மஸ் என்பது கொடுப்பது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கே நம்ம கிறிஸ்மஸ் வந்தால் இல்லாதவருக்கு கொடுக்குறோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை உங்களுக்கும் எனக்கும் சொல்லி கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இதை கொடுத்து நம்ம மதம் மாற்றுறது இல்லை, இதை கொடுத்து ஒருத்தனை கன்வெர்ட் பண்ணுறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னா இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா அப்படின்னு ஏங்குகிறவர்களுக்கு நாம் கொடுப்பது தான் கிறிஸ்மஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கிறிஸ்மஸ் என்பது என்ன? கொடுக்கிறது என்னதுங்க? கிறிஸ்மஸ். கொடுத்து நம்ம அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை நிச்சயமாக என்ன செய்வாருங்க? ஆசீர்வதிப்பார். அப்போ கிறிஸ்மஸ்னாவே என்னதாங்க? கொடுக்கிறதா. நம்மளால் இயன்றது ஒருவேளை சாப்பாடு கொடுக்கலாம், ஒரு நல்ல வஸ்திரங்களை கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்காக
அவருடைய ஒரே பேரான குமாரனாகி கிறிஸ்துவை அவர் கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் இன்றைக்கு வரல. இன்றைக்கி அருமையான சகோதரிமார்கள் புதுசாக வந்திருக்கிறாங்க. இந்த சோப்பியாவோட வேலை செய்கிற அருமையான பாப்பாமார்கள் வந்திருக்கிறாங்க. அவர் இன்றைக்கு வரலைன்னா இந்த இந்த பலிபீடத்தில் நான் இன்றைக்கி நின்று பிரசங்கம் பண்ண மாட்டேன். சரிங்களா? கடந்த நாட்களில் அந்த துணிக்கடையில் துணி எடுக்கிறதுக்குள்ளே ஓனருக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லிட்டோம். அவர் பேர் வினய். சரிங்களா? ராஜன்ஸனுடைய ஓனரு. அவங்க ஜைன மதத்தை சார்ந்தவர்கள். அவர் கூட பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அந்த ஓனருக்கு கொஞ்சம் நேரத்தில் சுவிசேஷம் சொல்லிட்டோம். அந்த கடையில் வேலை செய்கிறவங்கெல்லாம் முஸ்லீம், அவங்க எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டோம். அவர் தான் மெய் தெய்வம், அவர் தான் மெய் ரட்சகர் அப்படின்னு இந்த உள்ளன் ஹவுஸுக்கு போனோம். அங்கே போன உடனே எங்களை ஒரு சிஸ்டர் பார்த்தாங்க. நல்லா பெரிய பொட்டு வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு அவங்க கூட பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இந்துவாக இருக்கும்போதே நான் பண்டிகை செலிப்ரேட் பண்ண மாட்டேன். இப்போ நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன். இப்போ எனக்கு கிறிஸ்மஸ் எல்லாம் என்ன கிடையாது, பெரிய பண்டிகை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா அப்படியா, நீங்கள் எப்படி இந்துவாக இருந்து மாறுனீங்க அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், உங்கள் ஓனர் கேமராவில் ஏதோ பார்த்துட்ருப்பாரா, உங்களை திட்டுவாரன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாப்புல. இப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் இன்றைக்கி நிச்சயம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என் கூட லிக்கர் யூஸ் பண்ணவங்கெல்லாம் செத்துட்டாங்க. என் கூட தண்ணி யூஸ் பண்ணவங்கெல்லாம் செத்துட்டாங்க. என் கூட இருந்தவங்கெல்லாம் செத்துட்டாங்க. கொலை பண்ணி அவங்க மரணம் அடைந்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கி இயேசுவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டனால தான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவளிடத்தில் நான் சாட்சி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரோமன் கத்தாலிக்கு. நான் நினச்சேன் அவங்க இந்துவாக பெரிய பொட்டு வச்சுருந்தனால இந்துன்னு நினச்சேன். நாங்கள் ரோமன் கத்தாலிக்குனாங்க. அவங்கள இடத்துல ரொம்ப நேரம் பேசிட்டு நிச்சயமாய் இன்னொரு இந்து சகோதரி கூட இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், இந்த ஆண்டவரை நீங்களும் ஏற்றுக்கொண்டால் இந்த ஆண்டவர் உங்களுக்கும் நன்மை செய்வார். அல்லேலூயா. இந்த இயேசுவை நீங்களும் ஏற்றுக்கொண்டால் இந்த இயேசு உங்களுக்கும் என்ன செய்வார், நன்மை செய்வார் என்று சொல்லி நான் அவர்களை ஆண்டவரை சொல்லி நான் கடந்து வந்தேன். அருமையான இந்த தேவ மக்களே, தேவ பிள்ளைகளே, இயேசு இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்காவிட்டால் நாம் இன்றைக்கு இருப்போமா என்பது என்னதாங்க கேள்விக்குறித்தான். அதனாலே அவர் நமக்கு விலையேற பெற்ற பொக்கிஷம். அப்போ ஒரு சொட்டர், அவள் விரும்பின சொட்டர் அவனால் எடுக்க முடியாதானா, அவள் சூழ்நிலை எடுக்க முடியலன்னு வச்சுங்களேன், அவளுக்கு கிடைச்சனால தான் அவள் சந்தோஷப்படுறான். அப்போது நமக்கு கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைக்கும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. நமக்கு கிடைக்காத ஒன்று என்ன தெரியுங்களா, தேவனே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு நமக்காய் மனுஷனாய் வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. மனித அவதாரம் எடுத்து மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார். அந்த வினய்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், நான் ராமாயணம் படிச்சுக்கிறேன், மகாபாரதம் படிச்சிருக்கிறேன். சரிங்களா? விவேகானந்தருடைய ஞானதீப புஸ்தகம் படிச்சுக்கிறேன். விவேகானந்தர் மண்டபத்தில் போய் நான் கன்னியாகுமரியில் மெடிடேஷன் பண்ணியிருக்கிறேன். காவியை மட்டும்தான் நான் போடலை. சரிங்களா? காவியை மட்டும்தான் கட்டலை. துறவியாக போகணுங்கிற மைண்டில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். காவியை மட்டும்தான் கட்டலை. விவேகானந்தருடைய ஞான தீபத்துக்கு திருக்குரான் முழுவதையும் படிச்சுக்கிறேன். முஸ்லீம்களே படிச்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஆள் போயிட்டாப்புல காணோம். சோதரம் திருக்குரானை நான் முழுமையாக என்ன செஞ்சுக்கிறேங்க, படிச்சிருக்கிறேன். இவைகளெல்லாம் படித்து நான் ஆராய்ந்து பாதத்தில் குட் அண்ட் பெஸ்ட் அண்ட் பெட்டர் சூப்பர் அப்படிங்கிறது பைபிள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல சொன்னேன். ஒரு அலையில் சொல்லுங்களேன். அப்போ அந்த வினய் அப்படியே என்னை பார்த்தார். ஒரு நிமிஷம் அந்த ஓனர் அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு, இல்லை நானும் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன். நமக்கு எது நல்லதாக தெரியுதோ அந்த வழியில் நம்ம போனாதான் நம்ம வாழ்க்கை நல்லதாக இருக்கும். என் வார்த்தை இல்லை, வினய் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. நமக்கு எது நல்லதாக தெரியுதோ, நல்லதாக தெரிகிறதுலையே நம்ம போனோன்னா நம்ம வாழ்க்கை நல்லதாக அமையும். அல்லேலூயா. அதனால நல்லதாக தெரிந்த ஒன்றே ஒன்று, நான் படித்த ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் திருக்குரானிலும் சரிங்களா ஞான தீபத்திலும் நல்லதாய் தெரிந்த ஒன்று இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முடிக்கிறேன் ஒரு 5 நிமிஷத்தில். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்யப்பட்டாருங்க, கொடுக்கப்பட்டார். கிறிஸ்மஸ் என்பது கொடுப்பது. கொடுத்து பாருங்க, நமக்கு மன மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. அண்ணா சொன்னார், என்ன சொன்னார், நீங்கள் சொன்னாதே எங்களுக்கு தெரியும். ஏழையின் சிரிப்பில், ஐயா சொல்லிட்டார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். அப்போ ஒரு ஏழைக்கு ஒரு பொருளை கொடுக்கும்போது, அவன் சந்தோஷப்படும் போது அங்கே ஆண்டவரை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த ஏழைகளுக்கு நம்ம என்ன செய்யணுங்க, எதையாவது நம்மளால் முடிந்தது செய்ய வேண்டும்.
ஸ்தோத்திரம். இது நான் எதற்கு சொல்கிறேன்னா, கர்த்தருடைய நாம மகிமைக்கை சொல்கிறேன். நாம் செய்கிறது நம்ம வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, அப்படி தான் வசனம் இருக்குது. அதனால் நான் ஏன் சொல்ல அப்படின்னா, இது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போது நாம் கிறிஸ்மஸ் என்பது என்ன, வாங்குவதல்ல, கிறிஸ்மஸ் என்பது கொடுப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ கிறிஸ்து கொடுத்த நமக்கு கொடுக்கப்பட்டதுனாலே நமக்கு என்ன நன்மை? சரிங்களா? கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. முடிக்கலாங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸில் முடிச்சிருங்க பாஸ்டர், கிறிஸ்மஸ் என்னைக்குமா அப்படின்றீங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை தான் போஜனம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் தான் போஜனம். 12 மணி 1 மணிக்கு போய் சாப்பிட போகிறோம், நல்ல சிக்கன் சாப்பிட போகிறோம், நல்ல மட்டன் சாப்பிட போகிறோம், மீன் சாப்பிட போகிறோம், எல்லாமே சாப்பிட போகிறோம். ஆனால் அதை விட நம்முடைய ஆத்துமா வசனத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவர் கொடுக்கப்பட்டார். பார்த்தோம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்டதினாலே நமக்கு என்ன நன்மை? அவர் கொடுக்கப்பட்டதினாலே என்ன நன்மை? 1 தீமோத்தேயு புஸ்தகம், வேகமாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம முடித்து நாம் ஜெபித்து கடந்து போகலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்திலே 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், உண்மையும் பாத்திரமானது. போதும். ஹல்லேலூயா. அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிற தன்னுடைய சீசனுக்கு இப்படி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார், அவர்களில் நான் யாரா? பிரதான பாவி. அப்போ இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டதுனால என்ன நன்மைனா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சேவ் சின்னர்ஸ். பாவத்திலே இருப்பவர்களை என்ன செஞ்சாரு? காப்பாற்றினார். பாவம் என்ன செய்யப்பட்டதுங்க? மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு காலை வேளையில் உட்காந்து நான் அதை யோசித்து கொண்டிருந்தேன். நைட்டே நான் இந்த பிரசங்கத்தை அப்படியே மெடிடேஷன் பண்ணி எடுக்கும்போது காலை வேளை உட்காந்து யோசித்து கொண்டிருந்தேன். யாரையும் அழிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவில்லை, எல்லாரையும் வாழ வைக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரையும் அழிக்க வரல, அவர் ஹம்சனை அழிக்க வரல. சரிங்களா? Who is the ஹம்சன்? சரிங்களா? ஹம்சனை அழிக்க என்ன செய்யல? வரல. பாருங்க, பிசாசுக்கு அவர் தருணத்தை கொடுத்தார், சாத்தானுக்கு அவர் தருணத்தை கொடுத்தார். ஆனா அவன் சாத்தான் அவன் என்ன செய்ய மாட்டான்? மனம் திரும்ப மாட்டான். அவனை தவிர யாரையுமே ஆண்டவர் அழிக்க வரவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ என்னதுங்க? சோத்திரம். யாரையும் அழிக்க கிறிஸ்து என்ன செய்யல? வரல. நம்ம எல்லாரையும் மீட்பதற்காகத்தான் கிறிஸ்து என்ன செஞ்சாருங்க? வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரையும் மீட்கதான் வந்தார். அப்போ பாவிகளை ரட்சிக்க ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். சரிங்களா? அப்ப ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனா பாவிகளை என்ன செய்யல? வெறுக்கவில்லை. அல்லேலூயா. பாவிகளை வெறுக்கவில்லை. நீதிமான்களை ரட்சிப்பதற்கு இயேசு வரவில்லை, நீதிமான்களை பாதுகாப்பதற்கு இயேசு வரல. இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அதனால நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டதுங்க? மன்னிக்கப்பட்டது. கடந்த நாளில் எனக்கு ஒரு வேதனையான சம்பவம், ரொம்ப ரொம்ப வேதனையான சம்பவம். ஒரு சகோதரி ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே அவங்க துன்மார்க்கமாக இருந்தாங்க. நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே நான் செஞ்ச பாவத்தையெல்லாம் சொன்ன நீங்கள் இப்போ வந்து ஓடி போயிடுவீங்க. சரிங்களா? அவ்வளோ அக்கிரமங்கள், அவ்வளோ பாவங்கள், அவ்வளோ அருவருப்பான காரியங்கள், அவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கை. சரிங்களா? அவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கை. குடித்து வெறித்து சிகரெட் குடிச்சு ஜர்தா பீடா பான் பீடா குட்கா போட்டு என் வாயில் வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை, அதற்கு ஒரு நல்ல வார்த்தை வராது.
ஒரு லேடி கூட ஆப்போசிட்டில் வர முடியாது, அவ்வளோ வார்த்தை பேசுவேன். ஆனால் பாருங்கள், ஒரு சகோதரி ரொம்ப மோசமான கேரக்டர் உள்ளவங்க, அவங்க ரட்சிக்கப்படல, ஆண்டவரை அறிந்து கொள்ளலை. பின்னாட்களிலே அவங்க ஒரு காலத்தில் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆலயத்துக்கு போகிறாங்க, ட்ரெடிஷ்னல் சர்ச், ஒரு பாரம்பரிய சபைக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற அந்த சர்ச்சில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் சொல்கிறாரா, நீ எல்லாம் இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு அந்த மலை உச்சியில் போய் இருந்து கீழே கூச்சி செத்துடலான்னு சொன்னாரா. என் உள்ள உடைக்கப்பட்டுருச்சு. எனக்கு உண்மையாக வேதனையாக இருந்தது, எனக்கு வேதனையாக இருந்தது. சொல்லுங்களேன், அதுக்காகவா கிறிஸ்து நம்மளை இங்கே வச்சுக்கிறாரு? நீ செஞ்ச பாவத்துக்கு அந்த மலை உச்சியிலிருந்து போய் கீழே விழுந்து சாகுங்கிறதுக்காக நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு? இல்லையே, பாவிகளை ரட்சிக்க தான் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்காது இருந்தால் நீங்களும் நானும் எங்கே இருந்திருப்போம்? சரிங்களா? நம்ம பாவத்தை ஆண்டவர் மன்னிக்காம நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்காம இருந்திருந்தா நீங்களும் நானும் அவர் அந்த ஆள் சொன்ன மாதிரி மலை உச்சியிலிருந்து கீழே உளுந்து குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கோன்னு சொல்லியிருந்தா நம்ம இன்னைக்கு உயிரோடு இருப்போமா? சிந்திக்க வேண்டும் தேவ ஜனமே, சிந்திக்க வேண்டும் தேவ மக்களே. அதனால நம்முடைய எத்தனையோ பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார், எத்தனையோ அக்கிரமங்களை ஆண்டவர் மன்னித்தார், எத்தனையோ பாவங்களை மன்னித்து இன்னைக்கு நம்மளை பாவம் இல்லாத ஒரு மனுஷனாய் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பவுல் சொல்றார் பாருங்க, பாவியிலும் பிரதான பாவி. அல்லேலூயா. பாவியிலும் பிரதான பாவி. இன்னைக்கும் நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோமா? நோ, இன்னைக்கு நான் பர்ஃபெக்ட் கிடையாது. அல்லேலூயா. பர்ஃபெக்டை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், பர்ஃபெக்டை நோக்கி. இன்னைக்கு நான் பர்ஃபெக்ட் கிடையாதுங்க, இன்னைக்கு பர்ஃபெக்டை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அப்போ இன்றைக்கும் நம்ம பர்ஃபெக்ட் இல்லை. அதனாலே நம்முடைய பாவங்களை கிறிஸ்து வந்ததுனால நம் பாவங்களை மன்னித்திருக்கிறார். அப்போது கோபப்படுறதே என்னதாங்க? பாவம்தான். சிரிக்கிறாங்க ஒரு சிலர் எல்லாம். கோபப்படுறதே பாவம்தான். கோபப்படாமையே வந்தோம்? காலையில் உண்மையை சொல்லுங்க, கோபப்படலான்றவங்க. நான் கையை தூக்கி சொல்ல மாட்டேன், நான் காலையில் கோபப்பட்டேன். சரிங்களா? இப்போ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யுது. அப்போ நம்ம இன்னைக்கு கோபப்படுறோம். அப்போ அட் பிரசன்ட் இப்பவும் கர்த்தர் மன்னிக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கும் மன்னிக்கிறார். ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, நான் கோபப்பட்ட தப்புனா மன்னிக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? நம்முடைய பாவங்களை மன்னிக்க கிறிஸ்து வந்தார். அதனாலே நிச்சயமாய் சேவ் சின்னர்ஸ். ஆண்டவர் யாரையும் அழிக்க வரல, யாரும் அழிந்து போகிறது ஆண்டோடைய சித்தம் அல்ல. ஒன்று. சரிங்களா? ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இந்த சபை யார் வேணால் வரலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த சபைக்கு யார் வரலாம்? மந்திரவாதியும் வரலாம், கோயில் பூசாரியும் வரலாம், விபச்சாரியும் வரலாம், வேசியும் வரலாம். ஏன் தெரியுமா? இந்த சபை குறிப்பிட்ட சமூகத்தினருக்கல்ல, எல்லா மக்களுக்காக இந்த சபை. அல்லேலூயா. அதனால் இந்த சபைக்கு இவங்க வரணும், இவங்க வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சபையை ஏற்படுத்தவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, அங்கே தாத்தா வருவார், அப்புறம் நான் பார்த்துக்கலாம், நீங்கள் கவனிங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நான் பிரசங்கத்தை முடிக்க முடியாது. அதனால் என்னன்னா, சபை எல்லா ஜனங்களும் சபைக்கு வரலாம். பூசாரி வந்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்க முடியாது, விபச்சாரி வந்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்க முடியாது, ஏசித்தனம் வந்தாலும் ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் மன திரும்பி ரசிக்கப்படுறதுக்காக சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதற்காகத்தான் கர்த்தர் அவர் வந்தனாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாருங்க? மன்னித்திருக்கிறார். எல்லா மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். எதுவரையும் மன்னிக்கிறார்? நம்ம ஜீவன் போகிற வரையும் மன்னிக்கிறார். அல்லேலூயா. நம்ம உயிர் போகிற வரையும் மன்னிக்கிறார். அப்போ உயிர் போகும்போது கூட நம்ம ஏதாவது பேசிட்டோம், ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறார். இப்போ ஆண்டவர் வந்தனால தான் உங்களுக்கும் எனக்கு என்னதுங்க? பாவம் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக மத்தேயு 20:28 வாசிப்போம். மத்தேயு 20:28 வேகமாக. மத்தேயு 20:28. பாவங்கள் இயேசு கொடுக்கப்பட்டதுனாலே ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்போ வந்ததுனாலே ஃபர்ஸ்ட் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டதுங்க? மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மன்னித்திருக்கிறார். ரெண்டாவதாக ஜீவன் உண்டானது. கிவ் இஸ் லைஃப். ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் சேவ் சின்னர்ஸ், ரெண்டாவது கிவ் ஹிஸ் லைஃப்.
கவனிங்க, அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு வந்தாருங்களா? ஜீவன் உண்டாக வந்தார். அதனால எனக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் ஸ்தோத்திரம், நான் வணங்காத தெய்வமே இல்லை. 33 தெய்வங்களையும் வணங்கி எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பெருமாள் கோயிலுக்கு 7 வருஷம் போயிருக்கிறேன், சிவன் கோயிலுக்கு 7 வருஷம் போயிருக்கிறேன், அங்கே பிரதட்சணை பண்ணிக்கிறேன், நிலச்சோறு சாப்பிட்ருக்கிறேன், அமாவாசைக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ பூஜை புனஸ்காரங்கள் பயங்கரமாக பண்ணியிருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகவில்லை. நான் ஒரு முருக பக்தர். எல்லா முருகனுடைய திருப்பரங்குன்ற, திருத்தணி, திருச்செந்தூர் எல்லா கோயிலுக்கும், சுவாமிமலை எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன். ஆனால் பாவத்திலிருந்து என்னால் விடுதலை ஆக முடியவில்லை. அப்போது நான் என்னென்னா, நான் பயங்கரமாக குடிப்பேன், நல்லா சிகரெட் குடிப்பேன், நல்லா ஹான்ஸ், ஜரதா, பான்பீடா, குட்கா போடுவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், எல்லா அக்கறம் பண்ணுவேன், எல்லா அநியாயம் பண்ணுவேன். ஆனால் பக்தியை பார்த்து ஒரு பக்கம் நெத்தி நிறையா பட்டை இருக்கும், அழகென்ற சொல்லுக்கு முருகாங்கிற வார்த்தை இருக்கும், மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன்னு இருக்கும். ஆனால் என் வாழ்க்கையில் என்ன இல்லைன்னு மாற்றம் இல்லை. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, நான் மாறவே வாய்ப்பில்லை, நான் மாறவே முடியாது, நான் இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருப்பேன். அதனாலே நான் இப்படி வாழ்கிறத விட நான் மறிக்கிறது நலம், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தற்கொலை செய்து மறிக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் தான் நான் வணங்காத தெய்வம் வேறு யாராவது இருக்காங்களான்னு நான் யோசித்து பார்த்தா, அல்லாவை கூட நான் வணங்கி இருக்கிறேன், ஆனால் இயேசுவை வணங்கலை. ஏன்னா நான் இயேசுவுக்கு எதிரானவன், எகென்ஸ்டாக இருந்தவன். ட்ராக்ஸ் கழிச்சு வீசிக்கிறேன், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை விரட்டிக்கிறேன், எனக்கு ஆர்எஸ்எஸ்ல ஈடுபாடு உண்டு. அதனால் நான் இயேசுவை நான் என்ன செய்ய மாட்டேன், வெறும் லைக் பண்ணல. அதனால் நான் ஸ்கவுட்டுக்கெல்லாம் போவேன், ஆர்எஸ்எஸ் ஸ்கவுட்டுக்கெல்லாம் போவேன். எங்களுக்கு குருஜி ஒருத்தர் இருந்தார், அவங்க அதெல்லாம் சொல்லித் தருவாங்க. அப்படி ஒரு பயங்கரமாக இருந்தேன். பட் இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் இல்லாதனால நான் சூசைட் பண்ணி சாகிறது தான் நலம் என்று நினைத்தேன். ஆனால் இறுதியாக இயேசுவை, ஒருவேளை நீங்கள் நல்ல நீங்கள் தான் தெய்வம்னு, நீங்கள் தான் கடவுள்னா என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு தான் சொன்னேன். எனக்கு பைபிள் வசனம் தெரியாது, ஜெபம் தெரியாது, என் குடும்பத்தில் யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன். ஜெபித்தேன், அப்படி தான் ஜெபித்தேன். என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கு அவர் என்னை வாழ வைத்திருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போது நான் மரித்திருந்தால் கிட்டத்தட்ட இன்றைக்கி என்னுடைய 22 வயசில் நான் மரித்திருப்பேன். இன்றைக்கி எனக்கு 52 வயசு ஆயிடுச்சு. சரிங்களா? 30 வருஷம், நான் செத்து 30 வருஷம் ஆகிருக்கும். 22 வருஷத்துலேயே நான் சூசைட் பண்ணிக்கலான் இருந்தவன். 22 வருஷம் இன்றைக்கி எனக்கு கர்த்தர் 30 வருஷம் எனக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போது அருமையான தேவ மக்களே, என்னதுங்க? ஜீவன் நமக்கு உண்டானது. என்ன உண்டானது? கவனிங்க, என்ன உண்டானதுங்க? அவர் வந்ததுனாலே நமக்கு ஜீவன் உண்டானது. இல்லைனா இல்லைங்களா? இன்றைக்கி நம்மளுடைய எல்லாருடைய முடிவு என்ன? வாழ்க்கை விரக்தி ஆயிடுச்சு, வாழ்க்கையில் போராட்டம், வாழ்க்கையில் பிரச்சனை. என்ன முடிவு என்னதுங்க? ஃபைனல் என்னங்க? சூசைட், செத்துடணும், செத்துடணும். இதுதான் நம்ம முடிவு. என்னதுங்க? பிரச்சனையா? செத்துடணும். குடும்பத்தில் பிரச்சனையா? செத்துடணும். அம்மா அப்பா திட்டாங்களா? செத்துடணும். செல்ஃபோன் கொடுக்கலையா? செத்துடணும். இல்லைங்களா? பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் கொடுக்கலையா? என்ன வந்ததுங்க? செத்துடணும். அப்போ அவங்களுக்கு முடிவெல்லாம் என்னதான்? செத்துடணும். செத்த பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, அது தெரியுமா? அது தெரியாது. செத்த பின்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரித்தால் பரலோகம், சொர்க்கராஜ்யம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்தா பிசாசுக்கு நியமிக்கப்பட்ட நரகம். இது உண்மை, இது சத்தியம். இன்றைக்கு அதாவது நாத்திக தேசமான, கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ரஷ்யா ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏற்றுக்கொண்டது காரணம் என்ன தெரியுமா? அவங்க இந்த பூமியின் மத்திய பகுதியில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி, அவங்க ரிசர்ச் பண்ணி ஒரு கேமரா, ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ கேமரா உள்ள விடும்போது குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் போகுது. அந்த தூரம் போன பின்னாடி அந்த கேமரா பஸ்ட் ஆயிடுது. அப்போது அந்த கேமரா போகிறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு கேட்குது. பல கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த வேதனை தாங்க முடியாமல் கத்துகிற ஒரு சவுண்ட் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போது இப்படி ஒரு காரியம் இந்த பூமி மத்திய பகுதியில் இருக்கும் என்று சொன்னால், அது எரிமலையா, அது நெருப்பு குழம்பா, என்ன அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது வேறு எந்த புத்தகத்திலும் போடவில்லை. கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற, இந்த கிறிஸ்தவர்கள் படிக்கிற அந்த பரிசுத்த வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ரஷ்யா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? ஒவ்வொரு அவங்களுடைய அந்த இராணுவ வீரர்களுக்கும் குடிமக்களுக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்க சொன்னார்கள். அல்லேலூயா. இது உண்மை, இது உண்மை. சோத்திரம். அப்போ இந்த பைபிளில் சொல்லப்பட்ட நரகம் எது? உண்மை. அப்போ அந்த நரகத்துக்கு தப்பிக்கணும்னா இந்த பைபிளில் போடப்பட்டபடி நடந்தால் நரகத்துக்கு தப்பிக்கொள்ளுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சோத்திரம். அப்போ பாருங்க,
அது இன்றைக்கு அவர்களுக்கு பரிசுத்த வேதாம. அப்போ இந்த வேதத்திலே ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனைக்கு முடிவு தற்கொலை தீர்வல்ல. ஸ்தோத்திரம். அதற்கு இயேசு வரல, நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. ஜீவன் உண்டானது. அதனால எப்பவுமே யாருகிட்ட பேசினாலும் நல்ல வார்த்தைகளை பேசணும், நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை பேசணும். உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். நீங்கள் டீச்சர்ஸாக இருக்கீங்க, நானும் டீச்சராக இருந்தேன். நல்ல மாணவர்களை உருவாக்குவது தான். சரிங்களா? நம்மக்கிட்ட ஒரு பாறை மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு கல்லை, உருண்டையான கல்லை கொடுத்துருவாங்க. அதை நம்ம என்ன செய்யணும், செதுக்கி அழகான சிலையை கொண்டு வரணும். பாறை கோணலும் கரடு முரடுமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணுங்க, செதுக்கி நம்ம ஒரு சிற்பி. அப்போ நம்ம கையில் ஒரு கல்லை கொடுத்துட்டா அதை நம்ம செதுக்கி என்ன செய்யணுங்க, ஆசிரியர் பண்ணி என்ன பண்ணிங்க, என்ன பண்ணி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மாஸ்டர். ஆசிரியர் பண்ணி அறப்பணி, ஆசிரியர் பண்ணி என்ன பண்ணிங்க, அறம் செய்ய விரும்பு, அறப்பணி. சரிங்களா? அதனால அந்த அறப்பணியில் நாம் செயல்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போது நம்ம என்ன செய்யணுங்க, நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். சரிங்களா? நல்ல வார்த்தைகளை நாம் யாரிடத்துல பேசினாலும் நல்ல வார்த்தைகளை பேசணும். உற்சாகம் கொடுக்குற வார்த்தைகளை, நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகள், உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும், நீ முயற்சி செய்ய அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை நம்ம பேசினா, பேசுகிற வார்த்தைகளை கேட்கறதுக்கு ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. சோத்திரம். அங்கே ஒருத்தர் தும்முனா உயிர் போயிடுச்சு, இங்கே ஒருத்தர் இருமுனா ஹார்ட் வெளியே வந்துருச்சு. இந்த வார்த்தை நம்ம பேசவே கூடாது. அல்லேலூயா. அங்கே ஒருத்தர் தும்முனா உயிர் போயிடுச்சு, இங்கே ஒருத்தர் இருமுனா ஹார்ட் வெளியே வந்துருச்சு. சரிங்களா? இப்படி வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு என்ன உண்டாகணுங்க, ஜீவன் உண்டாக வேண்டும். சரி, மூன்றாவது 1 யோவான் 3:8. நான் முடிக்கிறேன். 1 யோவான் 3:8 வேகமாக. ஆ ஆ ம் 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 ஆ ஆ ஆமென். destroyed the works of devil. சரிங்களா? பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டது. சரிங்களா? அப்படின்னா பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ இன்றைக்கு பாருங்க அருமையான தேவ மக்களே, ஆண்டவர் வந்ததுனால என்னன்னா பிசாசின் கிரியைகள் அழிந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் வரலன்னா என்ன அழிஞ்சிருக்காதுங்க, பிசாசின் கிரியைகள் என்ன செஞ்சிருக்காது, அழிஞ்சிருக்காது. அப்போ ஆண்டவர் வந்தனாலே, இயேசு வந்தனாலே இன்னைக்கு பிசாசின் கிரியைகள் அழிந்தது. ஒன்றே ஒன்று சொல்ல பாருங்க, ஒரு மனுஷனுடைய எந்த அவனுடைய பக்தி மார்க்கமும் எந்த பூஜை புனஸ்காரங்களும் அவனை பரிசுத்தமாக்க மாட்டாது. ரலையிலே சொல்லுங்களேன், பரிசுத்தமாக்க மாட்டாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். ஏன்னா பிசாசின் கிரியைகள் என்ன செய்யுங்க, அழிக்கத்தான் அவர் என்ன செஞ்சார், வந்தார். அப்போ நம்ம நிறைய சொல்லுவாங்க மனக்கட்டுப்பாடு. நம்ம மனக்கட்டுப்பாடு இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடலாம், அது செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு நல்லா சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது வாய்ப்பு இல்லை. நாங்கள் எல்லோரும், நான் முதல்ல சாதாரணமாக பீர் குடிக்க ஆரம்பித்து தான் பழகினேன். அப்புறம் தான் பயங்கரமாக குதிரை ரம்மிலிருந்து என்ன செய்ய குடித்தேன். அப்போது எங்கள் அத்தை பையங்கள்லாம் என் கூட சேர்ந்து பயங்கரமாக கம்பெனி தருவாங்க. அவனுக்கு இன்றைக்கி பயங்கரமான குடிகாரங்களாம் இருக்காங்க. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், அதெல்லாம் மனக்கட்டுப்பாடு, அதை நினச்சா நம்ம என்ன செஞ்சிடலாம், நிறுத்திடலான்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அப்படி சொன்னான். அடுத்த தடவை போகும்போது பார்த்தா, ஐயோ ஒரு சாவுக்கு போயிருந்தா அவரையே அனுப்புனீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னு கேட்டேன், ஐயோ அவன் டாஸ்மார்க் போன்னு உள்ளே போயிடுவான்னு சொல்லி. என்னங்க அன்றைக்கி தான் சொன்னார் மனக்கட்டுப்பாடு, குடிக்காமல் இருந்தால் என்ன செஞ்சிடலாம், இருந்துடலான்னு. சரக்கு ஏற்கனவே சரக்கு அடிச்சுக்கிறாரு, டாஸ்மார்க் பார்த்தா மறுபடியும் போய் அடிச்சிடுவானா. அப்போ எங்கே மனக்கட்டுப்பாடு எங்கே போச்சுங்க, மனக்கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ மனக்கட்டுப்பாடெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வாயின் வார்த்தை. இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழித்தார். அவரை நம்புனா நாமும் பிசாசின் கிரியைகள், நமக்கு விரோதமாக வருகிற கிரியைகளை நாம் அழிப்போம். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னதுங்க, பிசாசின் கிரியைகளை அழித்தார். ஒரே ஒரு வசனம், நிறைய வசனங்கள் நான் எடுத்தேன், பட் இருந்தாலும் வாசிப்போம். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மை நடத்துவார். கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக்கணும். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம்,
காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், மார்க்கப்பேதங்கள், கொலைகள், வெறிகள் போதும். இதெல்லாமே மாமிசத்தின் கிரியை. இதெல்லாமே மாமிசத்தின் கிரியை மட்டுமல்ல, இதெல்லாமே பிசாசினுடைய கிரியை. சரிங்களா? இதெல்லாமே என்னதுங்க? பிசாசினுடைய கிரியை. அப்ப இந்த கிரியைகளை எல்லாம் நீங்களும் நானும் ஜெயிக்கணும்னா, ஸ்தோத்திரம், இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டா இந்த கிரியைகளை எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியுங்க? ஜெயிக்க முடியும். இல்லை அப்படி என்று சொன்னால் நம்ம இந்த கிரியைகளை என்ன செய்ய முடியாதுங்க? ஜெயிக்க முடியாது. அப்போ அவர் எதற்கு வந்தார்னா, பிசாசின் இந்த மாதிரியான பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக வந்தார். பிசாசின் கிரியையை செஞ்சா என்ன நடக்கும் சொல்லுங்க? முடிக்கிறேன். பிசாசின் கிரியை செஞ்சா என்ன நடக்கும்? சரீர அழிவு வரும், ஆத்ம அழிவும் வரும். அப்போ அந்த ரெண்டுமே நமக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு முன்னாடி வந்து பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டார். ஒரு அளவில் சொல்லுங்களேன். அப்போ ஏன் தெரியுமா? இன்னும் ஏன் பிசாசை வச்சிருக்கிறார்? கல்வாரி சிலுவையில் அவனுடைய தலையை நசுக்கினார். ஆனால் இன்னும் பிசாசு இருக்கிறான் தானே? ஏன் வச்சுக்கிறான்னு சொல்லுங்க. கடந்த நாளில் ஒரு சின்ன ஒரு கொரியோகிராஃபி பார்த்தேன். அதில் பார்க்கும்போது ஒரு சிறுத்தை ஒரு காட்டு பன்னியினுடைய குட்டியை கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு வந்து அதை உயிர் முக்கால்வாசி போயிடுச்சு. கொஞ்சம் உயிர் தான் இருக்குது. அதை என்ன செஞ்சிச்சுன்னா, சிறுத்தை குட்டி இருக்குது பார்த்தீங்களா, குட்டிக்கிட்ட கொடுத்துருச்சு. அந்த சிறுத்தை குட்டி இப்போ என்ன செய்யுது? காட்டு பண்ணி கொஞ்சம் அந்த இதுதான் இருக்குது, ஓடுறதெல்லாம் கிடையாது, ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அதை அப்படியே ஆக்ஷன் பண்ணி அப்படியே நகருது, உடம்புல நகருது. இந்த சிறுத்தை குட்டி என்ன செய்யுதுங்க? அதை போட்டு அடித்து இழுத்து அதை என்ன செய்யுது? ட்ரைனிங் பண்ணுது. இதை எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி கொடுத்துட்டு சிறுத்தை போய் என்ன செஞ்சிருச்சுங்க? படுத்து ரெஸ்ட் எடுக்குது. இந்த குட்டிக்கு ஜாலியாக அதை என்ன செய்யுதுங்க? அப்படி திருப்பி போடுது, அப்படி இழுக்குது. அதே போலத்தான் பிசாசனுடைய தலையை நசுக்கிட்டாரு, கொஞ்சம் உயிரை கொடுத்துக்கிறாரு அவனை நீங்களும் நானும் ஜெயிப்பதற்காக. அல்லேலூயா. நீங்களும் நான் அவனை ஜெயிப்பதற்காக கொஞ்சம் உயிரை வைத்திருக்கிறார். அதனால பிசாசின் கிரியைகளை அழிக்க அப்போ இயேசு வந்ததுனால என்ன அப்படின்னா, இன்றைக்கு 3 காரியம். நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டதுங்க? மன்னிக்கப்பட்டது. 2வது நமக்கு ஜீவன் உண்டானது. 3வது பிசாசின் கிரியைகள் என்ன செய்யப்பட்டதுங்க? அழிக்கப்பட்டது. இல்லை அப்படின்னா, இயேசு இல்லைன்னா பிசாசின் கிரியைகள் என்ன செய்யாதுங்க? அழிக்கப்படாது. இயேசுங்கிற நாமத்துக்கு மட்டும்தான் என்ன செய்வான்? பிசாசு பயப்படுவான். பிசாசு பயப்படுறது இயேசுங்கிற நாமத்துக்கு மட்டும்தான் பயப்படுவான். அதனால் நிறைய சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நாம் முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் பிசாசின் கிரியைகள் என்ன செய்யுங்க? அழிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வரலன்னு பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படாது. நானும் ஒரு மந்திரவாதி பேயினாலே பிடிக்கப்பட்டு, ஒரு செத்துப்போன மந்திரவாதி என்ன பிடிச்சான், மரணத்துக்கு ஏதுவாய் போனேன். என்னை பல இடங்களுக்கு கொண்டு போனார்கள். பள்ளிவாசலுக்கு கொண்டு போனாங்க, கோயிலுக்கு கொண்டு போனாங்க, பேய் விரட்ட இடத்துக்கு கொண்டு போனாங்க. பேய் போகலை. மரண தருவாய்க்கு போயிட்டேன், மறிக்கிற தருவாய். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி 1 வருஷம் கழிச்சு, ஏன்னா இயேசுவை நான் விட்டுட்டேன். எனக்கு இயேசு வேண்டாம். எங்கள் வீட்டில் என் குடும்பத்தில் யாருமே கிறிஸ்தவங்களில், எங்கள் சொந்த பந்தெல்லாம் சொல்லிட்டாங்க, உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நீ கிறிஸ்டினாக இருந்தால் அப்படின்ட்டாங்க. அதனால் ஆண்டவர் விட்டு நான் பின்வாங்கி போனேன். எனக்கு ஒரு மந்திரவாதி பேய் பிடிச்சது, நான் மறிக்கிற நிலைமைக்கு போனேன். அப்போது ஒரு மந்திரவாதி சொல்லிட்டான், 2 நாள் இவன் செத்துருவான்னு சொல்லிட்டான், 2 நாள் அவுட் ஆயிடுவான்னு சொல்லிட்டான். அன்றைக்கு ராத்திரி நான் 1 வருஷம் ஜெபம் பண்ணாதவன் அன்றைக்கி ராத்திரி உட்காந்து நான் ஜெபித்தேன். மறுபடியும் முழங்கால் படிட்டு, ஏசப்பா இனி எனக்கு ஒரு உயிர் கொடுத்தா நான் உங்களுக்காக வாழ்வேன். 2 நாளில் நான் சாக போகிறேன். எனக்கு 2 நாளில் கல்யாணம் நடக்காது. 2 நாள் என்ன தான் நடக்கும்? கருமாதி தான் நடக்கும். அதனால் நான் சாக போகிற ஆண்டவரே, அதனால் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னு நீ உங்களுக்காக வாழ்வேன், ஒரு நாள் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கி ராத்திரி உட்காந்து முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபித்தேன். கர்த்தர் அன்றையிலேருந்து எனக்கு இன்றைக்கி ஜீவனை கொடுத்தேன். நான் செத்துருந்தேன் அன்றைக்கி அவன் சொல்லி நான் 2 நாள் உண்மையாக எனக்கு தெரிஞ்சது, மரண வாசனை தெரிந்தது. 12 மணிக்கு சுடுகாட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு பூசை பண்ணுற மாதிரியெல்லாம் எனக்கு ஃபீல் வரும். ஆனால் அன்றைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன், நீ ஒரு ஜீவனை கொடுத்து உங்களுக்காக வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் அன்றைக்கு பாருங்கள், நான் எந்த கோயிலுக்கும் போகல, எந்த பூஜ்யம் பண்ணல, எந்த ஒரு உடுக்கையும் அடிக்கலை, எதுவுமே பண்ணல, ஒப்பு கொடுத்தேன். அந்த மந்திரவாதி ஆவி என்னை விட்டு போனது. எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா.
நான் சொன்னால் என்னுடைய சாட்சி நிறையா இருக்குது. அதனால் அனுபவப்பட்ட பயங்கர காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் தேவன் விடுதலை கொடுத்தார். நிச்சயமாய் இங்கே வந்திருக்கிற யாரையோ கர்த்தர் நேசித்தவருடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நிச்சயம் பிசாசின் கிரியை அழியணும்னா நம்ம எங்கே போனாலும் என்ன செய்யாதுங்க, பிசாசின் கிரியை போகாது. இயேசுவை உங்களத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா பிசாசின் கிரியை உங்களை தொடாது. அல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துவார். நம்ம எல்லாரும் ஒரு சில காரியங்களுக்காய் செபித்து இந்த நாளில் கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து